என்னை குறிச்சு என்னென்னமோ சொன்னாங்க. நான் பொய் சொல்றேன்னு சொன்னாங்க. எனக்கு அழைப்பில்லைன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நடக்கல. என் கர்த்தர் சொன்னதான் நடந்துச்சு. அப்பா என்ன சொல்றாருன்றதை கேட்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு காதுகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக மனிதர்கள் இயேசுவுக்கு விரோதமாக என்னென்னமோ பேசினாங்க. ஊழியர்களை மாதிரி ஒரு சோர்வு வருகிறது வேற யாருக்குமே கிடையாது. ஊழியம் செய்யறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஊழியம் செய்யும் போது ஒரு வார்த்தை அம்பு போல வந்து இருதயத்துல துளைத்தா எந்த ஊழியருக்கும் ஒரு சோர்வு வரும். ஆனா இயேசுவை நோக்கி பார்த்தா, இயேசு பிதாவினுடைய விரல்களினால் அற்புதங்களை செய்யும் பொழுது இவன் பெயல்செபூலினால் அற்புதங்களை செய்கிறான் என்று இயேசுவை பார்த்து சொன்னான். ஆனா வசனம் சொல்லுது, இயேசுடைய இருதயத்தை கர்த்தர் கற்பாறையை போல மாற்றினார். கண்ணாடி போல சில இருதயங்கள் இங்க இருக்கு. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். சும்மா யாராவது இப்படி தட்டினா நொறுங்கிருவேன். ஒரு வார்த்தை என் மனசு நொறுக்கிடும். ஆனா ஆவியானவருடைய உதவியும் சத்திய வசனமும் என்னை மெருகேற்றி இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய இருதயத்தை மனித வார்த்தைகளுக்கு, மனித சத்தத்திற்கு, எதிர்மறையான வல்லமைகளுக்கு எதிரடையாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் என் மனதை கற்பாறையை போல் மாற்றி இருக்கிறார். மனிதன் சொல்லுவது அல்ல, நாசியுள்ள மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அந்த நாசியை மனிதனுக்குள் வைத்த பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியும் சொல்லுகிற வார்த்தையே நிலை நிற்கும். அவர் என்ன சொன்னார் உங்க வாழ்க்கையை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிள்ளைகளை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க ஊழியத்தை குறிச்சு? அவர் என்ன சொன்னார் உங்க பிசினஸ் குறிச்சு? அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா.